ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு நேரமாக எழுந்திரிச்சு தோரணமெல்லாம் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண ஒரு பக்கம் பொங்கல் வெந்துட்டு இருந்தது. இந்த இதுதான் தோரணம். மா இலை, பூ இது எல்லாத்தையும் வச்சு தோரணமாக நாங்கள் வந்து கட்டிடுவோம். கட்டிட்டு அதுக்கப்புறமா நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பொங்கல் ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அனைத்து வகையான காய்களையும் கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாழைக்காய் தான். வாழைக்காய் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் பூசணிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்மளுடைய விவசாயத்தில் நம்ம என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை காய்கறிகளையும் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து அந்த ரசம் வைப்போம். ரசம்னு சொல்லுவோம். அது வந்து உப்பு தண்ணின்னு சொல்லுவோம். அதை வச்சுட்ருப்போம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, அன்னாசி பழத்தெல்லாம் கட் பண்ணி ஒரு பக்கம் எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா பசியாக இருந்ததுனால அதை ஒரு பக்கம் கட் பண்ணி அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் காய் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் அன்னாசி பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் இப்படி தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ பொங்கல் எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம படையல் தான் போடணும். மாட்டுக்கு ஒரு பொங்கல் வைப்போம், ஆட்டுக்கு ஒரு பொங்கல். மாட்டுக்கு வந்து வெள்ளை பொங்கலும், ஆட்டுக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லி 2 பொங்கல் வச்சுருக்கோம். இந்த 2 பொங்கலையுமே நம்ம வந்து 2 பேத்துக்குமே தனித்தனியாக மாட்டுக்கு ஒரு படையலாகவும் ஆட்டுக்கு ஒரு படையலாகவும் நம்ம வச்சு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். இது மாட்டுக்கு எல்லாத்தையும் எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு அலங்காரம்லாம் பண்ணி நல்லா நீட்டாக அவங்கள பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாடு வந்து நம்மளுக்காக வருஷமாக உழைக்கிது. ஸோ அந்த மாட்டுக்காக நம்ம ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். உண்மையிலே இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இது எப்படி படையலெல்லாம் போட்டு நாங்கள் எப்படி சுற்றி வரோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இதில் இருக்குது போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மாட்டினுடைய சாணத்தை வச்சு இதுக்கு பேர் தெப்பக்குளம்னு சொல்லுவோம். இதை கட்டி அதில் வந்து நம்ம கட் பண்ண காய்கறினுடைய அந்த வேஸ்ட்டானது எல்லாத்தையுமே இதில் தான் கொட்டி வைக்கணும். மாயெல்லாம் சுற்றியும் கொட்டியாச்சு. இது வந்து பெரம்பு தடின்னு சொல்லுவாங்க. இந்த தெப்பக்குளத்தில் இதை வந்து குத்தி வைப்பாங்க. இதுக்கு பேர் வந்து தெப்பக்குளம். அதாவது சாணியால் வச்சு கட்டி அதில் வந்து நம்ம காய்கறி கட் பண்ணது அனைத்துமே அதில் வந்து நம்ம போட்டு வைக்கணும். இப்போ பொங்கல் வந்து நம்ம படையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க பாருங்கள் இந்த தெப்ப குளத்தை. இந்த இதுதான் தெப்ப குளம்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். சக்கரை பொங்கல் ஆட்டுக்கு பொங்கல்
அதே தான் பொங்கலே அந்த கூட ஆட்டுக்கு கொஞ்சம் தாய் வந்தாங்க திடீர்னு பார்த்தா எல்லாருமே கவர் ஆகிடுச்சு பிரதி எப்படி உட்காந்துக்கிறான் நல்லா உட்காரு உங்க அம்மா இது அடிக்குது இந்த சோத்தை எடுத்து இந்த ஆட்டுக்கு இதெல்லாம் வீங்க இது எடுக்கணுமா அந்த முக்கண்டு இது கொஞ்சம் அது கொஞ்சம் சூடும் தான் இது பார்க்கவே இல்லையே சாப்பிட